நம்ம பாடியில் ஏன் இந்த ஆக்னே வந்து போகுது? இது நம்ம ஃபேஸை அன்அட்ராக்டிவாக தானே மாற்றுது. அப்போ எதுக்கு இந்த ஆக்னே அப்படின்னு சொல்லி பல விதமான கொஸ்டின் நமக்கு இருக்கும். ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா இந்த ஆக்னே கிரியேட் ஆகுறதே ஒரு நம்ம டிஃபென்சிவ் சிஸ்டமால் தான் கிரியேட் ஆகுது. நம்ம பாடி வந்து சர்வைவ் பண்ணுறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஸோ அதில் தான் இந்த ஆக்னையும் வருது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆக்னே எப்படி சயின்டிஃபிக்காக வருதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் திங் வந்து நம்ம ஸ்கின்னு தான் நம்ம பாடியில் இருக்கிற பெரிய ஆர்கன். இந்த ஆர்கனில் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஆயில் கிளான்ஸ் இருக்குது. இந்த ஆயில் கிளான்ஸ்லேருந்து கண்டினியூஸாக ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ஆயில் தான் நம்மளுடைய ஸ்கின்னை ட்ரையாக வச்சுருக்காம எப்போவுமே ஒரு மாயிஸ்டான லுக்கு கொடுக்குது. செகண்ட் திங் நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம ஸ்கின்னு வந்து 24 ஹவர்ஸும் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த ரிமூவ் பண்ணப்பட்ட இந்த டெட் செல்ஸ் வந்து ஒரு லேயராக நம்ம ஃபேஸில் க்ரியேட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணச்சில் அது ரிமூவ் ஆகுது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இந்த ஆக்னே எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா சில சம்டைம்ஸ் நம்ம ஆயில் கிளான்ஸ் வந்து அதிகமான ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும். இது மெயினாக நம்ம பியூபர்ட்டி அடையச்சில் இது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். மற்றபடி சில டயட் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால இந்த ஆயில் கிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆயில் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இப்போது இந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆயில் கூட நம்ம ஸ்கின்ல இந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டெட் செல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி நம்ம ஸ்கின்ல இருக்கிற சின்ன சின்ன அந்த போர்ஸை போய் அடைக்கும். இப்போ அந்த போர்ஸுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இந்த போர்ஸுக்குள்ளாடி ஒரு சின்ன பாக்டீரியா இருக்கும். இந்த பாக்டீரியா கொஞ்சமான அளவு தான் இருக்கும். இந்த பாக்டீரியாவுக்கும் நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ இந்த இந்த ஆயில்ஸ் வந்து இந்த போரை அடைச்சனால உள்ளாடி ஒரு லோ ஆக்சிஜன் என்விரான்மெண்ட்டு க்ரியேட் ஆகிட்டு இந்த என்விரான்மெண்ட் தான் இந்த பாக்டீரியா வந்து அதிகமாக வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட். ஸோ இந்த பாக்டீரியா வந்து கடகடன்னு ஸ்பீடாக வளர ஆரம்பிக்கும். இப்போ இதை பார்த்துட்டு நம்ம இம்யூன் சிஸ்டம் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னா ஸோ ஏதோ ஒரு ஃபாரின் பாக்டீரியா உள்ளே வந்துட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது இந்த செல்ஸு தான் நம்ம ஃபாரின் பாக்டீரியா கூட ஃபைட் பண்ணக்கூடிய செல்ஸு, இந்த செல்ஸு அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கும். இப்போது இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட் திங் வந்து ஒரு நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ தேவை. செகண்ட் திங் வந்து இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அங்கே போய் நிற்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை. இந்த ரெண்டு நாளையும் தான் நம்ம ஆக்னே வந்து ரெட் கலர்லேயும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி இந்த ஆக்னேயை வராமல் தடுக்கலான்னு சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா ஃபஸ்ட் திங் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. ஒரு நாளைக்கு இது 2 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணுற மூலியமாக நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸை வந்து நம்ம கண்டினியூஸாக ரிமூவ் பண்ணலாம். அது அதே இடத்துல இருக்கிறனால தான் இந்த ஆயில் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுற மூலியமாக இந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேசிக்காக என்னென்ன காம்பவுண்ட்ஸு இதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் திங் வந்து சலிக்லிக் ஆசிட். இது வந்து அப்ளை பண்ணுற மூலியமாக நம்ம போர்ஸை வந்து ஓப்பன் பண்ணி விடும். அப்போது உள்ள ஆக்சிஜன் வந்து இந்த பாக்டீரியா வளர்கிறது கம்மியாகும். இன்னொரு இது பார்த்தோம்னா பென்சாயில் பெராக்சைடு. இது வந்து பாக்டீரியாவை டைரெக்டாகவே கில் பண்ணும். வந்து ஏதாவது ஒரு ரெட்டினாய்டு யூஸ் பண்ணுற மூலியமாக புது ஆக்னே உருவாக்குறது அது கம்மி பண்ணும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இதே மாதிரி சயின்டிஃபிக்கான நிறையா விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்குது. இதே மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.